ஓம் கம் கணபதியே நமக. விருச்சிக ராசிக்காரர்களே, இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுது? இனி காலம் எப்படி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்? கிரக நிலவரம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கோபக்காரர்களைப் போலவே இருப்பீங்க. உங்களுக்குள்ள கோபம்லாம் கிடையாது. ஏன்னா பிரச்சனை அதிகம்னும் பொழுது உங்கள் முகத்தில் ஒரு சோர்வு, ஒரு கவலை, இதை வந்து அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் கோபமாக இருக்கா மாதிரியோ கடுகடுன்னு இருக்கா மாதிரியும் நினச்சிக்குவாங்க. ஆனால் அதோட வலியை நீங்கள் மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வலிகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததுனால தான் விருச்சிக ராசிக்காரர்களை எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, கோபக்காரர்கள், ரொம்ப கோவப்படுவாங்க, இவங்க கிட்ட நம்ம பேசி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. உண்மையிலேயே நிறைய ஏமாற்றத்தை சந்தித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள். நிறைய இடத்துல தோற்றுருப்பாங்க. அவங்களுக்கே புரியாமல் நிறைய இடத்துல தோத்துட்டு, நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுட்டு, நிறைய இடத்துல அவமானத்தை சந்திச்சதுனால தான் அவங்க இப்படி இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களை போல ஒரு தங்கமான மனசுக்காரர்கள் யாருமே இல்லைன்னு தெரியும். நிறைய காலகட்டங்களை இவங்க வீணாக்கிட்டாங்க. நிறைய பேர் பேச்சை கேட்டுட்டு நம்பி, யாரெல்லாம் நம்பக்கூடாதோ அவங்கள நம்பி பேச்சை கேட்டு நிறைய இடத்துல வீணாக போயிருக்காங்க. அதனால தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னமும் இந்த சூழ்நிலையிலையும் நிறைய பாவப்பட்ட ஜென்மங்களாக இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்ல குணம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க நல்லா ஏமாறுவாங்கன்ட்டு. ஆனால் இது வந்து இவங்க மற்றவங்களுக்கு புரியாததுனால தவறான ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்கறது. இதெல்லாம் வந்து விருச்சிகத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப வந்து சரியில்லைங்க. அப்படிலாம் கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப எளிமையானவங்க. ரொம்ப நல்ல குணம். அடுத்தவங்க வாழணும்னு நினைப்பாங்க. நம்மளை போலத்தான் மற்றவங்களும் நினைப்பாங்க. நமக்கு எப்படி வலிக்குதோ அப்படி தான் மற்றவங்களுக்கு வலிக்குதுன்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் தாங்க அவங்க. இதுவரை கடந்து வந்த பாதைகள்லாம் போயிட்டு போகுதுங்க. கஷ்டமான பாதை தான். நிறைய அவமானம் தான், கஷ்டம்தான், வலி தான், பரவாயில்ல போயிட்டு போகுது. அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் இருக்கக்கூடிய காலங்கள் நமக்கான காலத்தை நம்ம வாழணும் இல்லையா? அதை நினச்சி பாருங்கள். எதிர்காலத்தை நம்ம நினைக்கணும். எப்பயுமே பின்னோக்கி நம்ம பார்க்கறது வாழ்க்கையில் முன்னேற்றமே அடைய முடியாது. முன்னோக்கி பாருங்கள். முன்னேற்றம் ஏற்படும், வெற்றி ஏற்படும். நமக்கான வாழ்க்கை எது நமக்கு புரியும். நாம் யாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தகுதி, நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் எளிதில் வெளியே வந்துடலாங்க. அது தெரியாமல் தானே இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் ஆலோசனை சொல்லவும் சரியான ஆட்கள் இல்லாத ஒரே காரணத்தால் இன்னைய வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கீழே விழுந்த என்னை யாருமே தூக்கி விடலை, தூக்கி விடலனாலும் பரவாயில்ல, என்னை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க, என்னை பற்றி ஏளனமாக பேசுகிறாங்க, என்னை பற்றி புரளி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க. பேசுகிறவங்க பேசுதாங்க செய்வாங்க. எல்லா வாய்க்கெல்லாம் நம்ம பூட்டு போட முடியாது. நாம் வேணால் நம்ம காதை மூடிக்கலாம், நம்மளோட அறிவு கண்ணை திறந்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். அவங்க பேசுறது அவங்க வாயி, அதுக்கான பலன் அவங்க அனுபவிச்சுக்குவாங்க. அனுபவிச்சுட்டு போட்டோம். எப்பையும் விருச்சிக ராசிக்காரர்களை நிந்திப்பவர்கள் சரியான ஆட்களே இல்லைங்க. அவங்களுக்கான பலனை இறைவன் கொடுப்பான். அதை நினச்சிக்கிட்டு நம்ம பேசணும் இல்லையா? விருச்சிக ராசிக்காரர் உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். உங்களை யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட சண்டைக்கோ இல்லை அவங்கக்கிட்ட வீணாக கோவத்தையோ நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டாங்க. எல்லாத்தையும் இறைவன் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ நல்ல குணம் படைத்த உங்களுக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா, அதை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு எனக்கே இந்த பிரச்சனை, நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைக்கல, எனக்கே இவ்வளோ பெரிய தண்டனை பொழுது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை மட்டும் யோசிக்க. அதுதான் இறைவன் கொடுக்கறது. எப்பையும் காலம் ஒருவருக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அதை யாராலையும் சரி பண்ணவே முடியாத மாதிரி கொடுத்துரும். அதனால நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் சிந்தனையை வைங்க, உங்கள் கவனத்தை வைங்க. இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படியான காலமாக இருக்குன்னு பாருங்கள். அதற்கு தகுந்தாற்போல் நடந்துக்கோங்க. ஏற்கனவே நடந்த மாதிரி எந்த வித சூழ்ச்சியும் இல்லாமல், எந்த சூழ்ச்சி வலையிலும் சிக்காமல் தப்பிச்சு நீங்கள் வாழறதுக்கு முயற்சி பண்ணாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது எப்பயுமே ஒரு நல்ல பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எப்படியோ ஒரு விதமாக நீங்கள் இடம் வாங்கியிருக்கலாம், வீடு கட்டியிருக்கலாம், விற்று இருக்கலாம், அது நஷ்டப்பட்டிருக்கலாம். இது மாதிரியான சூழ்நிலை அமைப்புகளை செவ்வாய் கிரகம் எப்பயும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இனி வாங்க முடியாதுன்னு கிடையாது. எப்பயும் நீங்கள் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. இடத்த வாங்கிட்டு இருப்பீங்க, இடத்த விற்றுக்கிட்டு இருப்பீங்க. இது மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் அதுவும் இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். ரத்த உறவுகளால் இவ்வளோ நாள் பிரச்சனையிலே இருந்திருப்பீங்க. ஏன்னே தெரியாது. நீங்கள் அமைதியாக போனாலும் உங்கள் கூட பிறந்தவங்களோ இல்லை உங்கள் சித்தப்பா பிள்ளைங்க பங்காளிகள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ அதற்கான மாற்றம் வருதுங்க. பெரிய அளவுக்கு அவங்க இனிமேல் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க. முடிந்த வரைக்கும் விலகி போவாங்க. இல்லையா அவங்க கூட சேர்ந்து அனுசரித்து வாழணுன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வருவாங்க. பார்த்துக்கலாம். அதே போல் பூர்வீக சொத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு இப்போ பிரிக்கிறாங்க, பங்கு பிரிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது கரெக்டாக கேட்டு வாங்கிக்கணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை நியாயமானது உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்படி இல்லை அப்படின்னா சிறிது காலம் அவங்கள வந்து அமைதியாக இருக்க சொல்லுங்கள். மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான பங்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். கவலைப்படாதீங்க. இதனால் தேவையில்லாத வம்பு வழக்கு மட்டும் ஏற்படுத்திக்காமல் இருந்தீங்கன்னா போதும். அதே போல் உங்களுக்கு புதனும் நல்ல இடத்துல இருக்குதுங்க. புதன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது உங்கள் மனசை விட மூளையை நல்லா தெளிவாக்கி விடுறார். புதன் பகவான் உங்களுக்கு மூளை அறிவை வந்து தெளிவுபடுத்துகிறார். குழம்பாதீங்க, தெளிவாக இருங்க. எதை செய்தால் நல்லது, எதை செய்யக்கூடாது, யாரெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்றதை இப்போ தெளிவாக சொல்லி கொடுத்துருவார். புதனால் உங்களுக்கு
அறிவு ஏற்படும், தெளிவு ஏற்படும், சிந்தனை மாற்றம் ஏற்படும். இவ்வளவு நாளா ஏதோ ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்த நீங்க இப்போ ஒரு நல்ல ட்ராக் மாத்தி கொடுப்பார். இதெல்லாம் செய் இப்போ நல்லா இருக்கலாம், ஏன் இன்னும் நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கன்றான் போல உங்களுக்கான வாய்ப்புகளை அவர் அள்ளி கொடுக்குறாருங்க. புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா புத்திசாலித்தனத்தால உங்களால எல்லாத்தையும் வென்ற முடியும். ஏன்னா உங்களுக்கு இப்போ புத்திசாலித்தனம் அதிகமாக ஏற்படும். பிரச்சனையே இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி பேசலாம். இப்போ கடன் வாங்கியிருப்பீங்க, அதை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் முடிப்பீங்க. அதே போல் அவங்க கேட்குறவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. இப்போ அழகாக பதில் சொல்லுவீங்க, என்னால் உங்களுக்கு கொடுத்துட முடியும், இத்தனைக்குள்ளே கொடுப்பேன், இப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே சரியாக அமுச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுவீங்க. அதை மேற்கொண்டு பிரச்சனையாக்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க. இவ்வளவு நாளாக ஒரு மாதிரி கவலையிலையும் கஷ்டத்துலையும் இருந்த உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சிந்தனை தெளிவு கிடைச்சாலே போதும், தைரியம் வந்துடும், மனோதைரியம் ஏற்படும். பார்த்துக்குவேன், என்னால் எல்லாம் முடியுன்ற எண்ணத்துக்கு உங்களுக்கு இப்போ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரியாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது, சரியாகவும் இருக்குது. இது 2ஆம் கட்ட நிலமையில் இருக்குது சூரியன். இதை நீங்கள் பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படாது, இருந்தாலும் பேர் புகழை கெடுக்காமல் பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் உங்கள் பேரில் பழி வர்றதோ இல்லை தேவையில்லாத செயல்களை நீங்கள் ஈடுபட்டிருந்தாலோ அது இப்போ தெரிய வந்துடும். அதனால் முடிந்த வரைக்கும் எந்த செய்தாலும் சரியாக செய்யுங்க. எல்லாத்துக்கும் குறை பேசுறதுக்கு ஆள் இருப்பாங்க. நீங்கள் எது செய்தாலும் குறை பேச ஆட்கள் இப்போ வருவாங்க. அதையே கண்டுக்காமல் போயிட்டே இருங்க. நீங்கள் பண்ணுறது சரிதான் நினச்சிட்டு போங்க. சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க. காது கொடுத்து கேட்காதீங்க. குறை சொல்லி உங்களை மேலே வளர்ச்சி அடைய விடாமல் பார்க்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. பொறாமை இருக்கதா செய்யுது சில இடத்துல, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாம தான் நம்மளை சரி பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சரி பண்ணுன்றது நமக்கு சரிப்பட்டு வராது. நம்மளை நம்ம சரியாக வச்சுக்கிட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். குலதெய்வ வழிபாடை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க, மாற்றம் ஏற்பட்டுடுங்க. கால நிலவரத்துக்கு ஏற்றாற்போல் உங்கள் நிலவரமும் மாறிடும், பிரச்சனை இல்லை. சூரியன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவலை, ஆனால் பொருளாதார வரவு ஏற்படுத்தி விடுறார். உங்களுக்கு பொருளாதார தடையை நீக்கி விடுறார். இவ்வளோ நாளாக பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருந்திருக்காது, ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணமே உங்களுக்கு வராமல் அவ்வளோ தவிச்சிருப்பீங்க. இப்போ அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. முடிந்த வரைக்கும் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. வீண் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. தேவையில்லாதவர்களுடன் பழக்கத்தை முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு சரியில்லாத பொழுது யாரோ எப்படியோ நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வருவாங்க. சூரியன் சரியாக இருந்தால் நமக்கு நல்ல வழி அமைப்பு ஏற்படும். இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது தேவையில்லாதவர்களுடன் நட்பு ஏற்படுறது, தேவையில்லாதவர்களுடன் பேசுறது, அவங்கக்கிட்ட நம்மளோட வீட்டு ரகசியத்தையோ குடும்ப ரகசியத்தையோ சொல்கிறது, இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது. இதனால் பேர் புகழ் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப பேரே கெடுக்கிற அளவுக்கு ஆகிடும். அதெல்லாம் தடுத்துருங்க. அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. வாழ்க்கையே உங்களுக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். குரு உங்களுக்கு ஒரு அமைப்பான இடத்துக்கு வராரு, இருந்தாலும் சூழ்நிலை கொஞ்சம் அப்படியே இப்படி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. குரு உங்களுக்கு நல்ல இடத்துலையும் இருக்காரு, சுத்தமாக நல்லா இல்லாத இடத்துலையும் இருக்காருன்னு சொல்ல முடியாமல் ஓரளவுக்கு நல்ல பலனை தரார், சுமாரான பலனை தராரு. இதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தொழில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். இவ்வளோ நாளாக பொருளாதாரம் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னும் பொழுது பொருளாதார மாற்றம் ஏற்படுங்க, வளர்ச்சி ஏற்படும். ஓரளவுக்கு பள்ளத்துக்கு போக மாட்டீங்க, மேலே உச்சாணி கொம்பிக்கும் போக மாட்டீங்க. நிதானமாக ஓரளவுக்கு குடும்பத்தை ரன் பண்ணுறது இல்லை தொழிலை ரன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அப்படியே நிலச்சி போயிட்டே இருக்கும். இதுவும் ஒரு நல்ல அமைப்புங்க. இதை மாதிரி போயிட்டே இருந்தால் ஒரு நாள் ஏறுமுகம் வந்துடும். கீழே விழுந்துட்டா மட்டும்தான் நமக்கு கஷ்டம் ஏற்படும். அதனால் இப்போ குரு பகவானால் உங்களுக்கு பெரிய மாற்றம் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல பலனை தராரு. அதே போல் யாரையும் நம்பி எந்த வேலையும் செய்ய சொல்லாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். யாரையும் நம்பி தராதிங்க. இல்லைங்க நான் வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும் பொழுது அவங்கள நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருங்க, அவங்க சரியாக செய்கிறாங்களா இல்லையாண்டி. ஏன்னா அவங்க ஏதாவது தவறுதல் பண்ணிட்டா உங்கள் பேரில் பழி வந்துடும். பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் தொழில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது, சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேரை கெடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். அதே போல் வேலையை தாண்டி வேறு எந்த விதத்துலையும் சிந்தனையை செலுத்தாதீங்க. உங்கள் ஒரு இடத்துக்கு ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா அந்த ஆஃபீஸில் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அடுத்த எந்த விதத்துக்கும் நீங்கள் யாருக்கும் ஆலோசனையோ அட்வைஸோ பண்ணுறதுக்கு வச்சுக்காதீங்க, அது உங்கள் பேரையும் கெடுத்துரும். இந்த இடத்துல சூழ்நிலை மாறிடும். வேலை தொழில் செய்யக்கூடிய இடத்த மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ அப்படி தான் இருக்குது உங்கள் கிரகங்கள் நிலவரம். குடும்பம் வரைக்கும் வந்துடும் அந்த பிரச்சனை. தேவையில்லாத வம்பு வழக்கு வரும். எதுக்கு அப்படி வீண் பழியோ வம்பு வழக்கோ தேவையில்லை. இப்போ வரைக்கும் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மேற்கொண்டு பிரச்சனைகளை வளர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுனால திருமணம் யோகமும் உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க. வரன் தேடுறவங்க தேடிக்கிட்டே இருக்கலாம். சரியான அமைப்பு இருக்கா அப்படின்னு ஆலோசனை மட்டும் பண்ணுங்கள். கரெக்டான குடும்பமாக நல்ல குடும்பமானு பார்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா குரு பூரண முழுமையாக சூப்பராக இருக்கான்னு சொல்ல முடியல. இப்போ திருமண பாக்கியம் உண்டாகும், ஆனால் வரனை சரியாக தேடுறது உங்கள் கையில் இருக்குது. எல்லாத்தையும் விசாரிங்க, தெளிவாக விசாரிங்க. சரியான குடும்பமாக நமக்கு சரிப்பட்டு வருமானு விசாரிச்சுட்டு நீங்கள் திருமணத்தை பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது, சரியாக இருக்கும். அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக படிப்பு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி தான் செய்யணும். ப்ராக்டிஸ் எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
கவனமாக இருக்கணும். அப்படின்னா வெற்றி அடைஞ்சிடலாம். இல்லையா மசமசன்னு ஆகிடும், மந்த நிலைமைக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாதீங்க. நீங்களே உங்களை வந்து படிக்கணுன்ற ஆர்வத்தை, மோட்டிவேஷனை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். வேறு வழியே கிடையாது. நீங்களே சொல்லிக்கணும், நான் படிச்சிடணும், நான் படிக்கணும், சரியாயிடணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா மாற்றம் ஏற்பட்டுடும். பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. முயற்சி மட்டும் எப்பயும் கைவிடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க. பிரச்சனையை நம்ம வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனால் நம்ம தாங்கிக்கிட்டு இருக்கோமே, இது நம்ம தானா அப்படிங்கிற ஒரு உணர்வும் வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு வேலையை எடுத்து செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தாமதம், இல்லை ஒரு சிக்கல், இல்லை அந்த வேலை தவறாக போகும்போது நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது, நிறைய பேர் உங்களை தேவையில்லாமல் ஒரு சொல்கிறது, இது எல்லாம் நடக்கும் பொழுது மனசு இன்னும் கஷ்டம். ஆனால் முயற்சி வீணாக போகாதுங்கிறது ஒரு மன தைரியமும் உங்களுக்கு இருக்கும். நான் எந்த முயற்சி செஞ்சாலும் இப்போ தப்பாக தான் தெரியுது, தப்பாக தான் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு ஒரு நாள் புரியும், நான் சரியாக செய்வேன்ற எண்ணமும் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணம் தாங்க உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்குது. ஏதாவது செஞ்சிருவேன், நான் ஏதாவது பண்ணி கரெக்ட் பண்ணுவேன், ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன்ற எண்ணம் தான் உங்களை வாழ வைக்குது. இல்லைனா இருக்கிற பிரச்சனைக்கு அப்படியே சோர்ந்து ஒரே இடத்துல ஸ்தம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் விருச்சகம் எப்பயுமே ஒரு ரன்னிங்லேயே இருப்பீங்க. இதுதான் உங்கள் இயல்பு நிலை. இது காரணம் இறைவனோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீ ஏஞ்சி நட, நீ ஏஞ்சி பண்ணு, செய்யன்ற ஒரு உத்வேகத்தை, ஒரு முயற்சியை இறைவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. எல்லாம் அப்படி இருக்குதே, பண விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்துச்சு, தேவையில்லாத வீண் விரயங்கள், உங்களுக்கே தெரியாமல் நிறைய வந்து உங்கள் விட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருந்துட்டீங்க. உங்களுக்கு புரியல, இப்போ இதை எடுத்து செலவு பண்ணிட்டா நம்ம அப்புறம் என்ன பண்ணுவோன்னு தெரியல, எப்படியா இருந்தால் என்ன வந்துக்கிட்டே இருக்க போகுது, இப்போ இருக்கிறத செலவு பண்ணுவோன்னு நீங்கள் நினச்சிங்க, அது வராமல் போயிடுச்சு. நிறைய பேருக்கு இது நடந்திருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் நினைத்ததை சரியாக செயல்படுத்திக்க முடியாமல் போயிடுச்சு. அதுவும் பண விஷயத்தில் தான் அப்படி. எப்படியா இருந்தாலும் எனக்கு வர வேண்டியது வருங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பாக திருப்பி வராமல் அந்த இடத்துல ஏமாந்து போகும்போது தான் தெரியும் நம்ம வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்ட்டு. இதெல்லாம் இயல்பாக நடக்கிறதா. இதுக்காக நீங்கள் பெரிய குற்றவாளிகளோ, கவலைப்பட வேண்டியவர்களோ, தாழ்மனப்பான்மையை ஏற்படுத்திக்காதீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குங்க. நாமெல்லாம் கடவுள் கிடையாது, சாதாரண மனுஷங்க. அப்போ சின்ன சின்ன தவறுகள் நடக்க தான் செய்யும். கடவுளுக்கே நடக்குங்க. அப்போ மனுஷங்க நாம் வந்து கொஞ்சம் தப்பு நடந்துருச்சு, அதனால் கொஞ்சம் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்ருக்கோம், அவ்வளோதான். அதை தான் நீங்கள் பக்குவமாக உங்கள் மனசுக்கிட்ட சொல்லணும். நீங்கள் இப்படிப்பட்ட விருச்சிகத்திற்கு இப்போ கிரகங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குது, என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, எதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க. குரு பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சோதனை இருந்தாலும் பல விதத்திலும் சாதனை ஏற்படக்கூடிய உதவிகள் கிடைக்குங்க. உதவி, நிறைய உதவி, ஏதோ ஒரு விதத்தில் நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சவங்க மூலமாக, இல்லை அந்நிய மொழி பேசக்கூடியவர்களால் கூட ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது. யாருன்னே தெரியாதுங்க, அந்த நிமிஷத்தில் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்குது. அது நீங்கள் செய்த நன்மையும் நீங்கள் செய்த கஷ்டத்திற்கு ஏற்பட்ட ஒரு புண்ணியமாகவும் இந்த மாதிரியான வாய்ப்புகளை இறைவன் கொடுக்குறார். ஒரு மனுஷன் எவ்வளோதான் தாங்குவான் கஷ்டத்தை அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணத்தை இறைவன் குரு பகவான் மூலமாக கொடுக்குறாருங்க. கணவன் மனைவி இடையேவும் உங்களுக்குள் லைஃப் வந்து ஒரு செட் ஆகக்கூடிய தருணமாக இருக்கும், மாற்றம் இருக்கும். இது நாள் வரைக்கும் கச்சக்கு முச்சக்குன்னு சண்டை போட்டுட்ருக்கலாம், தேவையில்லாமல் ஒருத்தவங்க புரிஞ்சிக்காமல் இருந்தீங்க, விட்டு கொடுக்காமல் இருந்த இடத்துலாம் கூட இப்போ ஒரு அளவுக்கு அந்யோன்யமும் சமாதானமும் நடைபெறக்கூடிய தருணமாக இருக்குது. பண விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க. பண விஷயம் ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், ஆதரவாக இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நண்பர்கள், உறவுகள், ஏதோ ஒரு விதத்தில் அந்த பணம் வந்து ஒரு வரவு ஏற்படக்கூடிய வகையாக மாறும். அதை மாற்றிக்குவீங்க நீங்கள். ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறவங்க கிடையாது. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் அதை அடாப்ட் பண்ணி உங்களுக்குரியதாக நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க. குரு பகவான் இப்போ உங்களுக்கு சூசகமாக சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உதவி பண்ணுறேன் உனக்கு, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, டென்ஷன் ஆகாமல் இரு, ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரேன், செய்கிறேன் அப்படிங்கிறத குரு பகவான் கொடுக்குறார். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கணும். இந்த கோவம், டென்ஷன், பரபரப்பாக இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைங்க. ஏன்னா அதை நீங்கள் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருப்பாங்க. கோவப்பட்டாலும் மடமடமடன்னு கோவப்படுவாங்க, அமைதியாக இருந்தாலும் அப்படியே அமைதியாக இருப்பாங்க, பாசம் காமிச்சாலும் அளவுக்கு மீறின பாசம், எது ஒன்றும் ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்காது. ஆனால் நீங்கள் இப்போ இதெல்லாம் கரெக்டாக லிமிட்டில் வச்சுருந்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை மாறுங்க. சனி பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு சுமை இருக்கிற மாதிரியே வச்சுருக்க மாதிரி இருக்கும், ஒரு டென்ஷனாக இருக்காமல் இருக்கும், வீட்டுக்குள்ளேயும் இருக்காமல் இருக்கும், தொழில் செய்கிற இடத்துலையும் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்கும். ஆனால் எதுக்குமே பயப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த நிமிஷம் டென்ஷனாக இருக்கா, அடுத்து என்ன செய்யலாங்கிற புத்தியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. முடிவு எடுக்கிறதுல கூட சரியான ஒரு தருணம் பார்த்து எடுத்திங்கன்னா நல்லதுங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஏதாவது ஒன்று செய்யணும் முடிவு பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க, அது சரியான அமைப்பாக சரியான நேரமானு பாருங்கள்.
எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம நினச்சதெல்லாம் செய்யலான்னு செய்யும் பொழுது தான் பிரச்சனை ஏற்படும். கரெக்டாக இந்த செஞ்சால் இந்த நேரத்துக்கு நமக்கு சூட் ஆகுமா, இது நமக்கான நேரமான்னு பார்த்து அதை செயல்படுத்துங்க. சனி பகவான் உங்களுக்கு நிச்சயமாக துணையாக இருப்பாருங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இது நாள் வரைக்கும் என் மனசை சோதிச்சுக்கிட்டே இருந்துட்டாருங்க, என் மன உறுதியை சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருந்துட்டாருங்க, அவராங்க எனக்கு நல்லது பண்ணுவாருன்னு நீங்கள் நினச்சாலும் நிச்சயமாக அவர் தாங்க உங்களுக்கு வழிகாட்டுதலாக வராரு, ஒரு ஆசானாக வரார். உங்களுக்கு நிறைய மாற்றத்தை சனி பகவான் மூலமாகத்தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட போகுது. இனி சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவே முடியாதுன்ற அளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது. தாய் கிரகமான செயல்படக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தராருங்க. இது நாள் வரைக்கும் ஒரு கோபம், மன அழுத்தம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் இல்லையா, அவர் கொஞ்சம் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்காம உஷ்ணத்தை கொடுத்துட்டு இருந்துட்டார். இப்போ மாறுங்க, கோவம்லாம் அதிகமாக இருந்த கோவம்லாம் கொஞ்சம் குறையும். வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் தேடி வரக்கூடிய தருணம், வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். வேலையில் இருந்த வம்பு வழக்குகள் எல்லாம் தீரும். இல்லை குடும்ப உறவுகளுக்குள்ளேயே இருந்து வந்த வம்பு வழக்கு, சாடி சண்டை எல்லாம் குறையும். ஏன்னா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போனவங்களுக்கு கூட இப்போ சாதகமான பலன் கிடைக்கும். இல்லை பேச்சுவார்த்தைக்குள்ளேயே எளிமையாக முடித்து கொள்ளக்கூடிய தருணமாகலாம் மாறும். செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தராருங்க. என்ன உடல் சூட்டை ஏற்படுத்துறாரு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தலை சுமை அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹீட்டாக தெரியும், ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி இருக்க மாதிரி, ஒரு எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும். இருந்தாலும் அது பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக கிடையாதுங்க. செவ்வாய் பகவானை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா பேச்சு கட்டுப்பாடு, பேசும்பொழுது மிகவும் கட்டுப்பாடோடு பேசுங்க. என்ன பேச வரீங்களோ அது சரியாக பேசுங்க. தேவையில்லாமல் பேசுறது, சாதாரணமாக விஷயத்தை பெருசாக பேசுகிறதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக என்ன பேசணுமோ பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு மரியாதையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை எல்லாம் குறையுதுங்க. பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்திருக்கும், சின்னதாக ஒரு விஷயத்தை கூட பெருசாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு, அதெல்லாம் மாறிட்டு உங்களுக்கு அந்யோன்யம் ஏற்படும். அதாவது ஒரு பாஸாக இருக்கக்கூடிய ஒரு சரியாக இருந்து உங்களை வழி நடத்தினா தான் நீங்களும் நிம்மதியாக போக முடியும். அப்போ அவர் உங்கள் கூட அனுசரித்து செல்லக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாரு. அதே போல் திருமண தடைகள் அதிகமாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் மாறுதுங்க. திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்கும். பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி இருக்கும். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இல்லை வீடு வாங்குறது, இல்லை வீடை விற்பனை பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வருங்க. இந்த இடத்த விற்றுட்டு நான் கொஞ்சம் பெரிய இடம் வாங்கலான்னு நினைக்கிறேங்க, ஆனால் விற்க முடியாமல் இருக்குன்னு தவிச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கு நல்லா விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நிறைய முன்னேற்றம் தாங்க. விருச்சகம் பட்ட பாடுகளுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு சிறப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணமாகத்தாங்க அமையுது. நவகிரகத்தை பொறுத்த வரையிலும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். செவ்வாய் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறார். ஆனால் கோபம் உங்களுக்கு வரக்கூடாது, அதுதான் முக்கியம். உங்களை அமைதிப்படுத்தும் பொழுது நீங்கள் கோபம் அடையாமல் பார்த்துக்கணும், சின்ன விஷயத்தை பெருசாக்காமல் பார்த்துக்கணும். கேதுவை பொறுத்த வரையிலும் சில விஷயங்கள் தாமதமாக செயல்படக்கூடியதாக மாறுதுங்க. நீங்கள் நினச்ச காரியத்தை உடனடியாக செய்ய முடியாத மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விநாயகர் வழிபாடை செய்யுங்கள், உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். கேது சரியில்லைன்னா ஒரே ஒரு பரிகாரம் தாங்க, வேறு ஒன்றுமே வேணாம். விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும், கேது எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பே ஏற்படாமல் விநாயகர் பார்த்து கொள்ளுவாருங்க. கணபதியை நினைங்க, மனசளவில் கணபதியை நினச்சிக்கோங்க, நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். ராகு பகவானை பொறுத்தவரையிலும் மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருதுங்க. ஆனால் நீங்கள் ஓவராக திங்க் பண்ணாதீங்க. ஒரு சாதாரண விஷயத்தை சாதாரணமாக திங்க் பண்ணணும். நீங்கள் அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், அதை அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்த்தாமல் பார்த்துக்கணும். அதை பெருசாக இமேஜ் பண்ணி அதை அப்படி பண்ணி இப்படி பண்ணி சாதாரண ஒரு விஷயம் பெரிய பில்டப் ஆக்கிடுவீங்க. அதெல்லாம் செய்யாமல் இருங்க. ஏன்னா அப்படித்தான் இருக்கார் ராகு பகவான். சின்ன விஷயத்தையும் பெரிய பிரச்சனையாக நினைக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது உங்களுக்கு பாரமாக இருக்கும், உங்களுக்கு பிரச்சனையாகும், உடல் சோர்வு ஏற்படும், உடல்நல பாதிப்புகள்லாம் வரக்கூடியதாக இருக்கும். பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்குறாரு, கொஞ்சம் கவனம். அதே போல் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அதிலேயே இருக்கிற மாதிரி நாட்டத்தோடு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அப்படியே அலைப்பாயாதீங்க. படிக்கும்போது நான் அப்படி படிச்சிடும் இப்படி படிச்சிடும் அங்கே போய் எனக்கு மறந்துடுச்சு நிற்காதீங்க. நிலையாக படிங்க, சரியாயிடும். ஒரு சில முடிவுகள் எடுக்கும் பொழுது கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கே தோணும், இந்த முடிவு எடுத்தால் சரியாக வருமா வராத, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்ட்டு. அப்படி குழப்பமாக இருக்குன்னா எந்த முடிவுமே எடுக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாக விடுங்க, சரியாக போயிடும். இல்லையா, துணிஞ்சு தைரியமாக ஒரு நல்ல முடிவு எடுங்க, அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஆனால் இப்போ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை ராகு பகவான் கொடுக்குறாருங்க. இரவு நேரத்தில் கூட படுத்து தூங்கலான்னு நீங்கள் போனீங்கன்னா தான் அப்போ தான் பழைய நினைவுகள், தேவையில்லாத சங்கடங்கள், அன்னைய பொழுது நடந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதியாக ஒரு தூங்குறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோகா தியானம்லாம் பண்ணுங்கள். கடவுளை நினச்சிக்கிட்டு நீங்கள் இரவு முழுக்க தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்க.
சுக்கிரனை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்காங்க. சுக்கிரன் பண வரவை ஏற்படுத்துறார். இதுதாங்க பெரிய விஷயம். ஏன்னா பொருளாதாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு சுமாராக இருந்தாலே எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை கொஞ்சம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கலாம். நமக்கு பொருளாதாரமே பிரச்சனைனும் பொழுது தான் எந்தவித சரியாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த முடியாமல் கஷ்டப்படுறது. ஆனால் இப்போ சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறாருங்க. பொருளாதார பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவார். அப்போ உங்களுக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எண்ணமும் ஏற்படக்கூடிய தருணத்தை சுக்கிரன் கொடுக்குறாரு. அதே போல் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு தேஜஸ் வர மாதிரியான அமைப்பையும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்குறார். மற்றவங்க முன்னாடி இது நாள் வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் தோத்துட்டதாகவோ வெற்றி இல்லாதது போலோ நடந்துக்கிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு ஜெயிச்சா போல் இருப்பீங்க, கெத்தாக இருப்பீங்க. அதுதான் அந்த இடத்துல உங்களை பார்க்கும்பொழுது மரியாதை ஏற்படும். உங்களை கண்டு காணாமல் போனவங்க கூட திரும்பி நின்று வணக்கம் சொல்லிட்டு போகிற அளவுக்கு உங்களுடைய மரியாதை உயரக்கூடிய தருணத்தை சுக்கிரன் கொடுக்குறார். ஃபேஸில் ஒரு தேஜஸ், செயலில் ஒரு அழகான அமைப்பு, பேச்சில் ஒரு நிதானம், இது எல்லாத்தையும் செயல்படக்கூடிய அமைப்பை சுக்கிரன் கொடுப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தாங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்று தாங்க. விநாயகர் வழிபாடு மேலும் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை சிறப்பு வைக்கதாக இருக்குது. சிறப்பாக இருப்பீங்க. அதனால் முருகன், விநாயகர், சிவன் இது எல்லாத்தையும் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடியதாக அமையுதுங்க.